தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக ஆரம்பிக்கப்பட்ட மலர்விழி ஜெயபாலாவை வரவேற்கும் விதமாக மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்ட கட்சியினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். அங்கிருக்கும் கள நிலவரங்கள். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட மலர்விழி ஜெயபாலா வருகை முன்னிட்டு ஏராளமான தொண்டர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் குவிந்து வரவேற்பளித்ததால அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனை அறிந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக மாவட்ட செயலாளர்களை அதன் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்து வருகிறார். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக மலர்விழி ஜெயபாலா என்பவர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவர் ராமநாதபுரத்துக்கு வருகை தந்த அவருக்கு கழகத்தின் சார்பில் ஏராளமான தொண்டர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வரவேற்பு அளிக்கும் விதமாக ஒன்று கூடி பிரம்மாண்டமான முறையில் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் அங்கு உடனடியாக வண்டிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தற்பொழுது அந்த ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் ஊர்வலமாக சென்று வருவதால இன்னும் அந்த போக்குவரத்து நெரிசலானது குறைந்தபடியில் இப்ப போலீசார் அந்த போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.